எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஷூட்டிங் அப்போ தான் முன்னாடி இருக்கிற கேமராவையும் தன்னை சுத்தி இருக்கிற ஆட்களையும் மறந்து அவர் பர்ஃபார்ம் பண்றாரோ, அதே மாதிரி தான் ஒரு எடிட்டிங்லையும் அந்த ஷூட் பண்ண ஃபுட்டேஜில் இருக்கிற ரியாலிட்டியை மறந்து நாம எடிட் பண்ணும்போது கதையை இன்னும் புதுசு புதுசா சொல்றதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்கண்டினியூட்டி இஸ் கிங் அப்படின்றத வால்டர் மெர்ச்ன்ற எடிட்டர் சொல்லியிருப்பாரு. இது எதனால இவர் சொல்றாருங்கிறத நாம ஒரு படத்தோட எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இன்செப்ஷன் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு ஆர்கிடெக்ட இன்டர்னா ரெக்ரூட் பண்ணிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவோட அசிஸ்டண்டா ஹீரோவோட ஃப்ரெண்டா வர்றவரு ஒரு இடத்த சூஸ் பண்ணி போய் கதவை திறப்பாரு. அது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். அந்த இடத்த வந்து அவர் செட் பண்ணும்போது ஒரு சேரை இழுத்துட்டு வந்து வைப்பாரு. ஹீரோவும் அவர் ரெக்ரூட் பண்ண இன்டர்னும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை கட் பண்ணா மறுபடியும் இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளேயே அவங்க வந்து முடிகிற மாதிரி அந்த ஷாட் இருக்கும். இதை எதனால நான் எக்ஸாம்பிளா இங்க வைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து சீன் 1 சீன் 2 அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதியிருந்தா கூட, அது ஷூட்டிங்ல இருக்கிற ஃபுட்டேஜா இருந்தா கூட அந்த ரியாலிட்டியை நாம அப்படியே அடுக்கி வைக்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி இல்லாத போதுதான் கதையை புது புது விதங்கள்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் நான் இதன் மூலமா உங்களுக்கு சொல்ல வர்றது. இது வந்து நமக்கு அந்த டிஸ்கண்டினியூட்டியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எடிட்டிங் பண்றது மூலமாக தான் சாத்தியப்படுது.